சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பையன் கத்தி எடுத்துட்டு செழியன் கிட்ட போறானே. செழியன் முத்துப்பாண்டி கத்தி எடுத்துட்டு வரான். எனக்கு பயமா இருக்கு. நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். செழியன், உனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்கு. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் எனக்கும் எங்க அக்கா பொண்ணு கலைவாணியோட ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா எங்க அக்கா பொண்ணு கலைவாணி தான் சம்மதிக்க மாட்டேங்கிறாளே. அதை யோசிக்கும் போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அவ எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. நீங்க ரெண்டு பேரும் எப்படி காதல் ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி நானும் என் செல்லம் கலைவாணியும் சுத்துற ஒரு நாள் கண்டிப்பா வரும். நீ நினைக்கிற மாதிரி ரேஷ்மா ஒன்றும் என் லவர் கிடையாது. அவன் என் மாமா பொண்ணு, அவ்வளவுதான். இது என்னடா புது கதையா இருக்கு? அப்போ லவ்வர்ஸ் கிடையாதா? நான் உங்க ரெண்டு பேரையும் லவ்வர்ஸ் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என் கலைவாணி எங்கேயாவது பாத்தியா? அவளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இவர் உனக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணுக்கு நீ மரியாதை கொடுக்கணும். உன்னை மதிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கணும். அப்பதான் அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிக்கும். அதையும் மீறி உன்னை பிடிக்கலன்னா விலகி போயிடணும். எந்த டிஸ்டர்பும் பண்ணாம ஒதுங்கி போறதுதான் நாகரிகம். நமக்கு இந்த நாகரிகம் புத்திசாலித்தனம் எதுவும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெட்டு குத்து அடிதடி தான். நீ என்னமோ சொன்னியே, அவளுக்கு பிடிக்கலன்னா நாகரிகமா ஒதுங்கி போகணும்னு. அப்படியெல்லாம் விலகி போறதுக்கு நான் ஒன்னும் கேன பைய கிடையாது. என் கலைவாணி என் மனசு பூரா நிறைஞ்சிருக்கா. அவ இல்லன்னா, அவ நினைப்பு இல்லன்னா என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. அது அவளுக்கு தான் புரியலன்னா உனக்குமா புரியல? உன்ன மாதிரி சாதாரண மனுஷன் புரிஞ்சு கொள்ள என் காதல் மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி அது மனித காதல் அல்ல, மிருகத்தனமான காதல். பேசாம இருக்கணும். என் கத்தி ரத்தத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நண்பனு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். சரி சரி, ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, போங்க. கலைவாணிய பார்த்தா நீ சொன்ன மாதிரி நான் மரியாதை கொடுக்க முயற்சி பண்றேன். இல்ல, வண்டி எடுங்களேன்.